பாஜக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணி கணக்கு இறுதியான நிலையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன என்ற ஒரு பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணி. சமயமணி, வணக்கம். தற்போது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகின்றன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்றைய தினம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடானது இன்றைய தினம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல்முருகன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் இன்றைய தினம் டெல்லி சென்றுள்ளனர். இத்தகைய சூழலில் தற்போது பாஜக சார்பாக எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடப் போகிறது, கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடப் போகின்றன என்பது குறித்த அறிக்கையை பாஜக மாநில தலைமை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக 19 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. இன்று காலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தமிழ்நாட்டில் 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் தற்போது அதில் ஒரு தொகுதியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்து தற்போது தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாக பாஜக கட்சியின் வேட்பாளர்கள் 19 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகை, தஞ்சை, மதுரை மற்றும் உள்ளிட்ட தொகுதிகளில் 19 தொகுதிகளில் பாஜகவானது போட்டியிட உள்ளது. தொடர்ந்து புதுநீதி ஏற்கனவே அறிவித்தபடி புதுநீதி கட்சி வேலூர் தொகுதியிலும், இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சிவகங்கை தொகுதியிலும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி தொகுதியிலும், அமமுக திருச்சி, தேனி ஆகிய தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு அளித்த 3 தொகுதிகளின்படி ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளிலும், தொடர்ந்து முக்கிய கட்சியான பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சியான பாமக காஞ்சிபுரம், அரக்கோணம், தர்மபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. அது மட்டுமல்லாது முக்கியமாக இன்று மாலை வரை சரியான முடிவுகள் எடுக்கப்படாத, அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவானது எத்தனை தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்படும் என சரியான விவரங்கள் வெளியிடப்படாத சூழலில் தற்போது பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒரு தொகுதியும் ராமநாதபுரம் தொகுதியாக உள்ளது. அந்த ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பாக அல்லாமல், பாஜக சின்னத்திலும் அல்லாமல் சுயேட்சையாக அதிமுக தொண்டர்கள் உரிமை குழுவை சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் தற்போதைய கணக்குப்படி பாஜக 19 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. மற்ற இதர கட்சிகளுக்கு சேர்த்து மொத்தம் 39 தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சமயமணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.